ஜிவிஎம் நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு டைரக்ஷனில் இறங்கின மாதிரி மிஷ்கின் எப்போ முழுசாக டைரக்ஷனில் இறங்க போகிறாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. நடிப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு மூச்சாக டைரக்ஷனில் இறங்க போகிறதாக கௌதம் வாசுதேவன் சொல்லியிருக்காரு. இன்னும் முழு மூச்சாக இறங்கியதா தெரியல. மிஷ்கினை பொறுத்த வரைக்கும் சரியான வாய்ப்புகள் அமையுமானால் உடனடியாக நடிப்பை விட்டு டைரக்ஷனுக்கு வந்துவிடக்கூடிய இயக்குனர் தான் அவர். திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் கிளாப் அடித்து தொடங்கி வச்சதுனால தான் தலைவன் தலைவி படத்தை பெரிய ஹிட் படம்னு சொல்கிறாரா. அந்த படம் உண்மையாலுமே எவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு மதுரையிலேருந்து நைமு கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே சந்தேகப்படுறது இப்போ மெல்ல மெல்ல நம்முடைய இயல்பாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். தலைவன் தலைவி திரைப்படம் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலித்ததாக பல விளம்பரங்கள் வந்தன. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சொன்னார், அதை நீங்கள் பார்க்கலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படம் வெற்றி படமே. அதிக கேளிக்கை வரி செலுத்திய தமிழ் படம் எதுன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்னாலே மிக அதிகமான கேளிக்கை வரியை செலுத்திய படம்னா அது சங்கருடைய இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் ஆகிய இருவரும் நடித்த 2.0 திரைப்படம் தான். நடிகர் சசிகுமார் நடித்து அதிக கலெக்ஷனான டாப் 3 படங்கள் எதுன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சசிகுமார் நடித்த படங்களில் மிக அதிகமாக வசூல் செய்த 3 படங்கள்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, நாடோடிகள், சுந்தர பாண்டியன் ஆகிய 3 படங்களை சொல்லலாம்.